என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் எதுவும் எதர்ச்சையாக நடந்து விடுவதில்லை. எதுவும் திட்டமிடாமல் விபத்தாக நடந்து விடுவதில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் உண்டு. எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் ஒரு அர்த்தம் புதைந்திருக்கும். சில நிகழ்வுகள் உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சில நிகழ்வுகள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கலாம். இவை எல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடப்பவைதான். ஆனால் அதனை ஒரு சிலர் புரிந்து கொள்வார்கள், இன்னும் ஒரு சிலர் அதனை புரிந்து கொள்ள முடியவில்லை என்று புலம்புவார்கள். எல்லாவற்றிற்கும் காரண காரியங்கள் உண்டு, அர்த்தங்கள் உண்டு என்றால் என் வாழ்க்கையில் நடந்த எதிர்மறையான நிகழ்வுகளுக்கும் அர்த்தம் இருக்கின்றதா? அத்தனை பாவங்களை நான் செய்து விட்டேனா? அத்தனை கர்ம வினைகளை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேனா என்று மீண்டும் கேட்பாய். எனக்கு தெரியும். சரி, ஒன்றை கூறு. இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை, நல்ல நிகழ்வுகள், கெட்ட நிகழ்வுகள், உனக்கு நன்மை தருபவை, உனக்கு கெடுதல் தருபவை என்று எதை கொண்டு நீ பிரித்து வைக்கின்றாய்? உன்னை சுற்றி நிகழ்வுகள் நடக்கின்றன, அவ்வளவே. அவை நல்லவையா கெட்டவையா, நன்மை செய்யுமா தீங்கு விளைவிக்குமா என்பதை நீ எவ்வாறு முடிவு செய்யலாம்? நான் கூறவா? நீ என்னிடம் ஒன்றை கேட்கின்றாய், அதை நான் கேட்டதை கேட்டபடியே உடனடியாக கொடுத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மை நடந்து விட்டது. அது கிடைக்க தாமதமானாலோ அல்லது தட்டி போய் விட்டாலோ உன்னுடைய வாழ்க்கையில் கெட்டது நடந்து விட்டது. இப்படித்தானே நீ முடிவெடுத்து விடுகின்றாய். ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடம் அழகான ஒரு கத்தி வேண்டும் என்று அடம் பிடிக்கின்றது. ஆனால் அந்த தாய்க்கு தெரியும் அது ஆபத்தானது என்று. எனவே அதை தருவதற்கு தாய் மறுக்கின்றாள். ஆனால் அக்குழந்தை விடுவதாக இல்லை, அடம் பிடித்து செல்கின்றது. அது ஆபத்தானது என்பதை எடுத்து கூறினால் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அழுது அடம் பிடித்துக் கொண்டிருக்கும் அந்த குழந்தையிடம் இருக்காது. இப்பொழுது அந்த தாய் அறிவுரை கூறி பார்க்கின்றாள், செல்லுபடி ஆகவில்லை. எனவே சரி, உனக்கு பிறகு வாங்கி தருகிறேன் என்று சமாதானப்படுத்துகிறார். மனம் சற்று அமைதியானால் ஒன்று உண்மையை புரிந்து கொள்ளும் நேரம் கிடைக்கும், அல்லது அதை மறந்துவிட காலம் வழிவகை செய்யும். இதுவே அந்த தாய் எடுத்த முடிவு. அப்போதைக்கு அந்த குழந்தையை சமாதானப்படுத்துகின்றாள். பிறகு புரிய வைக்க முயற்சிக்கின்றார். ஆனாலும் புரியவில்லை என்றால் அந்த கூர்மையான ஆயுதம் தனக்கு வேண்டும் என்று அந்த குழந்தை அடம் பிடித்தால் இப்பொழுது சொல், அந்த தாய் என்ன செய்ய வேண்டும்? தான் பெற்ற பிள்ளை தன்னுடைய கண்முன்னே கண்ணீர் வடிக்கின்றது அல்லது அடம் பிடிக்கின்றது. அதன் மனம் நோகக்கூடாது என்பதற்காக கூர்மையான ஆயுதத்தை அவன் கைகளில் கொடுத்து விடுவாளா? பாதுகாப்பான ஆபத்து இல்லாத இன்னொரு விளையாட்டு பொருளை அவன் கைகளில் கொண்டு போய் சேர்ப்பாள். அந்த குழந்தையின் மனதை மாற்ற முயற்சிப்பார். அந்த குழந்தையை பொறுத்தவரை இது ஒரு சோகமான நிகழ்வு. தான் கேட்டது தனக்கு கிடைக்கவில்லை, தான் ஆசைப்பட்டதை தாய் தமக்கு கொடுக்கவில்லை என்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு தோன்றும். எனவே இந்த நிகழ்வு துக்கமான ஒன்றாக மாறி போகின்றது. ஆனால் உண்மை என்னவென்று உனக்கு புரிகின்றதல்லவா? ஒரு ஆபத்தை தன் குழந்தையிடமிருந்து தள்ளி வைத்திருக்கின்றார். ஒரு ஆபத்திலிருந்து தன் குழந்தையை காப்பாற்றி இருக்கின்றார். இதை 1000 முறை 1000 வழிகளில் எடுத்து சொன்னாலும் அந்த குழந்தைக்கு புரிய போவதில்லை. அதற்கான மனப்பக்குவம் அதற்கு இல்லை. சிறிது காலம் சென்ற பின், சிறிது வளர்ந்த பின் இதன் அர்த்தத்தை அந்த குழந்தை புரிந்து கொள்ளும். ஆனால் அதற்காக அந்த குழந்தை தன்னுடைய தாயிடம் சென்று நன்றியோ மன்னிப்போ அந்த குழந்தை கேட்கப் போவதில்லை. எது தனக்கு கெட்டது, எது தனக்கு துயரம் கொடுத்தது என்று நினைத்திருந்ததோ அது நன்மைதான் என்று புரிந்து கொள்ளும். அதுவே அந்த தாய்க்கும் போதுமானதாகும்.
இப்பொழுது நீயும் இந்த நிலையில்தான் இருக்கின்றாய். நடக்கும் நிகழ்வுகள் எல்லாமும் உனக்கு எதிராக நடக்கின்றது, கெட்டதாகவே நடக்கின்றது. எல்லா நிகழ்வுகளும் எதிர்மறையானது என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் உனக்கு நன்மைதான் என்பதை வருங்காலத்தில் நீ உணர்ந்து கொள்வாய். பயப்படாதே, உனக்கு தீங்கு நேரிட ஒரு நாளும் நான் விடமாட்டேன். நல்லது மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, என்னுடைய பிள்ளையை பார்க்க நான் ஆசையோடு வந்திருக்கின்றேன். எனக்காக ஒரு 3 நிமிடம் ஒதுக்கி இதை கேட்பாயா? இன்று இரவு இதை கேட்டுவிட்டு இந்த இரவை நீ கடந்து வா. விடியலில் நீ மனம் மகிழும் செய்தி உன்னை தேடி வரும். அதிகாலை எழுந்ததும் உன்னுடைய மனதில் தோன்றுவதை என்னிடம் சொல்லிவிடு. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். நாளைய விடியல் நிச்சயமாக உனக்கு மகிழ்ச்சி தருவதாகவே அமையும். நான் இன்று வந்தது ஒரு நல்ல செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காகவும், உன்னுடைய வாழ்வை வளமாக்க, உன்னுடைய மனதை உறுதியாக்க, சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் தான். இப்பொழுது நான் கூறும் இந்த வார்த்தைகளை உன்னுடைய மனதோடு ஒப்பிட்டு பார். இது உனக்காக எழுதியது என்று உறுதியாக புரிந்து கொள்வாய். நீ எப்பொழுதும் உன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காதே. ஒன்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், அல்லது தலைக்கணம் ஏற்படும். இரண்டுமே வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்று. நீ நீயாகவே இரு. யாரோடும் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. உன்னை புறக்கணித்தவர்களை நினைத்து நீ புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். ஆனால் என் கண்மணியே, உன்னை நிராகரித்தவர்களை உன்னிடம் பேசுவதற்கு காத்திருக்கும்படியான சூழலை நீ உருவாக்கு. அதுவும் ஒரு வகையான வெற்றிதான். யார் உனக்கு என்ன கெட்டது செய்தாலும், யார் உனக்கு துரோகம் செய்தாலும் அவர்களை மன்னிக்கும் நிலையில் இரு. அதுவும் ஒரு வகையில் உனக்கான வெற்றிதான். இந்த நல்ல பழக்கத்தை நீ வளர்த்துக்கொள். ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் மூடனாக ஒரு கணமும் இருந்து விடாதே. தனியாக போராடுகின்றேன், வெற்றி பெறுவேனா என்று சந்தேகத்துடன் புலம்பிக் கொண்டிருக்காதே. நீ தனியாக போராடுவதே ஒரு வெற்றிதான். இந்த வாழ்க்கை ஒரே நிமிடத்தில் மாறிவிடுமா என்று காத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் ஒரு நிமிடத்தில் நீ எடுக்கும் முடிவு உன்னுடைய வாழ்க்கையையே மாற்றிவிடும். எனவே ஒவ்வொரு முறை முடிவெடுக்கும் போதும் பல முறை யோசித்து முடிவெடு. ஒரு முறை முடிவெடுத்த பிறகு யோசிப்பதற்கு ஒன்றும் இருக்காது. நீ யோசிக்கவும் கூடாது. என்னை வணங்கும் பிள்ளையான நீ எப்பொழுதும் முதலில் சரியாக இருக்க வேண்டும். யாரையும் ஏமாற்றக்கூடாது. யார் மீதும் பொய் பழி போடவே கூடாது. உனக்கு நல்லது செய்பவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது. யாரையும் இழிவாக நினைக்க கூடாது. யாரையும் இழிவாக பேசவும் கூடாது. யாருக்கும்